தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறமா தமிழக அரசியல் களம் மீண்டும் தீவிரமான பரபரப்புல சிக்கிருச்சு. பாஜகவின் வாக்கு சதவீத வீழ்ச்சி, கூட்டணி கணக்குகள் மட்டும் இல்லாம தலைமை மாற்றம் குறித்த விவாதங்கள் அரசியல் வட்டாரங்கள்ல பரபரப்பாக மாறி இருக்கு. இதன் அடிப்படையில தான் அண்ணாமலையின் நீள்வரவு குறித்த எதிர்பார்ப்பு புதிய அரசியல் அலைகளை உருவாக்கி இருக்கு. அது என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இரண்டாயிரத்தி 26 தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் பாஜகவிற்கு பெரும் பின்னடைவா அமைஞ்சிருச்சு. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனே சாத்தூரில் தோல்வியை சந்தித்ததா தகவல் வெளியாகியிருக்கு. இதை அடுத்துதான் அண்ணாமலை தொடர்ந்து பாஜக தலைவராக இருந்திருந்தால் அவரது தீவிர அரசியல் நடவடிக்கைகளால கூட்டணிக்கு அதிக ஆதரவு கிடைத்திருக்கும் அப்படின்னு அவரது ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிச்சு வராங்க. இந்த தேர்தல்ல பாஜக தன்னிடம் இருந்த 4 இடங்களையும் இழந்து புதிதாக நீலகிரி தொகுதியை மட்டும் கைப்பற்றியதா தகவல் வெளியாகியிருக்கு. மத்திய அமைச்சர் முருகனும் தோல்வியை சந்தித்ததா சொல்லப்படுது. மொத்தத்துல பாஜக 14,67,024 வாக்குகளை பெற்று 2.97% வாக்கு சதவீதத்திலேயே பெற்றிருக்கு. கடந்த லோக்சபா தேர்தலில் தனித்து போட்டியிட்டு 11.24% வாக்குகளை பெற்றிருந்த நிலையில இந்த முறை அந்த ஆதரவு கணிசமா குறைஞ்சதா சொல்லப்படுது. இதனால கூட்டணி அரசியல் மூலம் அதிகாரத்தில் பங்கேற்கலாம் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு முற்றிலும் மாறியதா அரசியல் வட்டாரங்கள்ல பேசப்படுது. 3% அளவில் இருந்த ஓட்டு சதவீதம் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வருகைக்கு அப்புறமா 11.5% உயர்ந்துச்சு. திமுகவிற்கு குடைச்சல் தரும் அவரது பேட்டிகள், மக்கள் யாத்திரை, போராட்டங்களால் கிராம அளவிலும் இளைஞர்கள் பல கட்சிக்குள் வந்தாங்க. அதிமுக கூட்டணிக்காக அவரை கலற்றி விட்டதால் அதன் பலனை தற்போது அனுபவிப்பதா அண்ணாமலை ஆதரவாளர்கள் தெரிவிச்சிட்டு வராங்க. அண்ணாமலைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கை பொறுத்து கொள்ள முடியாத சிலர் கொடுத்த தவறான தகவலால அதிமுகவுடன் கூட்டணி வைத்து தேர்தலை சந்தித்து பாஜக படுதோல்வியை சந்திச்சிருக்கு. இவை அனைத்துமே அண்ணாமலைக்கு எதிராக பின்னப்படும் சூழ்ச்சி என்பதையும், அதனால தமிழக பாஜக மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளது என்பதையும் டெல்லி பாஜக தலைமை தற்போது உணர்ந்துருச்சு. இதனால மீண்டும் அண்ணாமலை கையில் தமிழக பாஜகவை ஒப்படைக்க முடிவெடுத்திருக்கு. அடுத்த அண்ணாமலையின் அரசியல் முதல்வர் விஜய்க்கு எதிராக மிக தீவிரமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சட்டசபையில் பிரேமலதா விஜயகாந்த் உதயநிதி கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறும் முதல்வர் விஜய் அண்ணாமலை கேட்கும் கேள்விக்கு எப்படி பதில் சொல்வார் என்ற கேள்வி எழுந்துருச்சு. மேலும் அண்ணாமலை விஜய்க்கு எதிராக அரசியல் ஆட்டத்தை தொடங்கும் நேரத்துல விஜய் மற்ற அரசியல் தலைவர் போன்று கண்டும் காணாமல் செல்ல முடியாது. கடந்த திமுக ஆட்சியில் அண்ணா பல்கலைக்கழக விவகாரம், டிஎம்கே ஃபைல்ஸ் போன்ற பல சம்பவங்கள் உதாரணமா சொல்லலாம். இதனால அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அண்ணாமலையின் தமிழக வருகையை எதிர்பார்த்து பாஜகவினர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகமே எதிர்பார்த்து காத்திருக்கு. இதற்கு முக்கிய காரணம், முதல்வராக பதவியேற்ற அடுத்த ஓரிரு நாட்களில் விஜயின் முகத்திரை ஒவ்வொன்றாக கிழிய தொடங்கி இருப்பதுதான். ஊழலை ஒழிப்பேன்னு கூறி ஆட்சிக்கு வந்துட்டு பல்வேறு ஊழல் முறைகேட்டில் சிக்கிய லாட்டரி மார்ட்டினின் மருமகன் ஆதவ் அர்ஜுனா கட்டுப்பாட்டில் முதல்வர் விஜய் இறங்குவது மக்களின் நம்பிக்கையை சிதைச்சிருக்கு. அதோடு மட்டும் இல்லாம கடந்த 12ஆம் தேதி தமிழக முதல்வரின் அரசியல் பிரிவுக்கான சிறப்பு அதிகாரியாக ரிக்கி ராத்தன் பண்டிட் வெற்றிவேல் நியமிக்கப்படுவதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பு தாவேகாவை ஆதரித்த பல கட்சிகளுக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. தாவேகாவிற்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கும் மார்க்சிஸ்ட் கட்சி அரசு அதிகாரியாக ஜோதிடரை நியமிப்பது அறிவியல் பூர்வ நிகழ்வு கிடையாது, ஆனா ஜோதிடம் குறித்த மக்களின் நம்பிக்கையை அதிகரிக்கும் அப்படின்னு எதிர்ப்பு குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. மறுநாள் சட்டமன்றத்துல நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வுக்கு அப்புறமா திமுக, விசிக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த பலரும் ஜோதிடரை அரசு பதவியில் நியமிப்பதற்கு கடும் எதிர்ப்பையும் தெரிவிச்சாங்க. உச்சகட்டமா தேமுதிக தலைவர் பிரேமலதா, உங்கள் சொந்த செலவுல ஜோதிடரை பணியில் வைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு
முதல்வரை காட்டமா விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. இதுக்கப்புறமா ஜோதிடரின் நியமனத்தை வாபஸ் பெற்றாலும் கூட விஜயின் இது போன்ற கத்துக்குட்டி செயல்பாடுகள் தமிழக மக்களுக்கு ஏமாற்றத்தை அளிச்சிருச்சு. சினிமா மோகத்தில் ஏமாந்து விட்டோம் அப்படின்னு விஜய்க்கு வாக்களித்த மக்கள் வருத்தப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதா சொல்றாங்க. இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்த தவறினால் இனி அந்த ஆண்டவனாலே கூட தமிழக பாஜகவை காப்பாற்ற முடியாது என்பதை டெல்லி பாஜக தலைமை உணர்ந்திருக்கு. இதனால அண்ணாமலையின் தேவையையும் புரிந்து கொண்டிருக்கு. அண்ணாமலை இதற்கு முன்பு பாஜக தலைவராக இருந்தபோது கூட தனி மெஜாரிட்டியில் ஆட்சியில் இருந்து திமுகவை கதிகலங்க வைத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்படி இருக்கும்போது தாவேகா தலைவர் விஜய் எம்மாத்திரம் என்கின்றார்கள் அரசியல் பார்வையாளர்கள். தற்போது அமெரிக்காவின் ஸ்டான்போர்ட் பல்கலைக்கழக கருத்தரங்கில் பங்கேற்க அண்ணாமலை சென்றிருக்காரு. கருத்தரங்கு முடிந்ததுக்கு அப்புறமா குடும்பத்துடன் அங்கு கோடை விடுமுறையை கழிச்சிட்டு வர இருக்காரு. விரைவில் அவர் தமிழகம் திரும்பக்கூடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறமா அவரை சந்தித்து ஆலோசனை நடத்த அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் திட்டமிட்டுள்ளதா தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. இது போன்ற நிறைய அரசியல் செய்திகளை அன்றாடம் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.